போலானே வானே. காசு எல்லாத்தையும் விட்டு என் மகன் கிட்ட காசை கொடுத்துட்டேன். ஒரே எல்லாம் சொன்னாங்க கேட்டியா? ஈசானே, இந்த கார் டயர் பஞ்சர் ஒட்டியாச்சானே? ரமேஷ் ஒன்றுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். போய் டீ சாப்பிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, ரெடி ஆயிரும். நான் இருந்தே வாங்கிட்டு போறேண்ணே, ரெடி பண்ணுங்கண்ணே. சரிப்பா, 10 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துட்றேன். பொறுமையா பாருங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரிப்பா. என்னண்ணே பையன் ஃபாரின் போய் 5 வருஷம் ஆச்சு. என்ன செலவுக்கு எதுவும் பழகினா அனுப்புறானா இல்லை எதுவும் அனுப்புறது இல்லையா? இல்லை ஃபோனாவது பேசுறானாண்ணே? பையனாப்பா இருக்கான்ப்பா. சொல்றதுலேருந்தே எனக்கு புரியுதுண்ணே. 5 வருஷம் ஆச்சு அவன் ஃபாரின் போய், இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணலை. நீங்கள் தான் அவனை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ நீங்கள் இங்கே பஞ்சர் ஒட்டி அவனுக்கு படிக்க வச்ச கடனெல்லாம் நீங்கள் தான் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அவன் வருவான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதானே. என்ன ரமேஷ், அவன் வருவான், என்னை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான் நம்பிக்கை இருக்கிறேன். இன்னும் அவனை நம்பிட்டு இருக்கீங்களே? ரமேஷ் வேலை முடிஞ்சிச்சு, இந்தாங்க. முடிச்சானே, காசு நாளைக்கு மதியானம் கொண்டு வந்து கொடுத்துறேண்ணே. சரிப்பா. சுபா என்ன வெயிலாகிறக்கு தான் அவனையும் பார்க்க முடியல, பேரப்பிள்ளையும் பார்க்க முடியல. எப்போ போய் பார்க்க போகணுமே தெரியலையே. நான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறான். சித்தப்பா யாருப்பா? அண்ணா சித்தப்பா, ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா அண்ணன் வரலன்னு சொல்லிட்டு. அண்ணன் ஏர்போர்ட் வந்துருச்சான், 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிச்சு. நான் போய் எங்கள் அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். புரியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போதான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அல்லா என் துவாவை கபல் பண்ணிட்டாப்பா. வாங்கினே இதுக்கு தான் நம்ம வீடு, நம்ம அப்பா வீடு எல்லாமே நம்ம அப்பா வீடு. ஆற்று ரொம்ப வருஷமா இருக்கும், வீடுலாம் அடையாளமே இல்லாமல் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்புறம் எத்தனை வீடு, என்ன கணக்கு? 3 வீடுண்ணே. 3 வீடு அப்பா வாடகைக்கு விட்டாப்புல. மாதம் வாடகை டான்னு வந்துடும். மேலே ஒரு குட்டி ஒன்று, ஒரு ரூம் இருக்கு, அதெல்லாம் அப்பா தங்கியிருக்காப்புல. போய் பார்ப்போம். அது சரி. இப்போ எவ்வளோ ரேட்டு போகும் அந்த வீடு? இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு 1.5 கோடி போகும். 1.5 கோடி போகும். ஏன்னா பக்கத்து வராதமா வீடை பங்கு போதவில் இருக்காங்க. சரியில்லையே. அப்பா இருப்பாரு என்னப்பா, என்ன பக்கத்துக்கு 5 வருஷம் வச்சப்பா, இப்பதான் வந்துருக்கீங்க. அப்பா இந்த இருப்பாரு நல்லா இருந்தப்ப எப்படி ஐடியாப்பா எனக்கு தோணுப்பா இருக்கியப்பா. என்னப்பா நீ நல்லா இருக்கிறீங்கப்பா? இல்லப்பா, இப்பதான் நானே அங்க செட்டில் ஆன வீடெல்லாம் கட்டிட்டு நீயே இங்க இருந்து தனியாலாம் கஷ்டப்படுற. அங்கதான் உன் பேரை பத்தி இருக்குல்ல, அங்க வா, நான் தான் சம்பாதிக்கிறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன். அதான் உன்னை பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. சரிப்பா, 5 வருஷமா நானும் பேரம்பத்தியை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ சொல்லிட்ட, நானும் வந்துடுறேன், உன் கூட வரேன்ப்பா. அப்பா சொல்லுப்பா. இதுல ஒரு கையெழுத்த மட்டும் போடுப்பா. எதுக்குப்பா? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா போயிடுவோம்ல, எதுக்கு இந்த வீடை இங்க வச்சுக்கிட்டு இப்ப பேசாலும் வித்து விட்டுருவோம்ப்பா. நீனா என் கூட வரையில, எதுக்கு இங்க இருக்க வரவு செலவெல்லாம் பாத்துக்கிட்டு நான் தான் ஒரேடியா அமெரிக்காவுடைய கூட்டிட்டு போறேன்ல, வா நம்ம அதுக்கு போயிருந்தா வித்து விட்டுருவோம். எல்லாம் உனக்கு தான், உனக்காக எல்லாம் செய்வோம். கையெழுத்து தானே போடணும், போட்டுறேன். உங்களை பத்தி அவனுக்கு வரஜாக்கு வந்தா 2 நாள் ஆகுது, இப்பதான் வெளியில போயிருக்கான். என்னடா சொன்னான் அவன்? பாக்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பையன். அவனை என்னைய பாரினுக்கு கூட்டிட்டு போறான்னா பேரம்பேத்தியில நான் பார்க்க போறேன். வேற என்ன சொன்னானே? வீடெல்லாம் விற்க போறான்னு கேள்விப்பட்டேன். வீட்டை வித்துட்டா அமெரிக்கால போய் அவன் கூட செட்டில் ஆயிருவேன். செட்டில் ஆயிட்டா என்ன, இங்க என்ன இந்த வீட்டை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? பேரம்பேத்தியோட ஜாலியா இருக்க வேண்டியதானே. அவனெல்லாம் நம்பாதானே? அவனை இப்போதான் 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அவனை நம்பி நீ வீடு விற்க போறாங்கிற. அங்க போய் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீடு வீண வித்துறாத இப்போ. அதெல்லாம் இல்ல ரஜாக்கு, என் பையன் இருக்கா, நான் நம்புறேன், நல்லா இருக்கான். சொல்ல வேண்டியது என் கடமைண்ணே, சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கண்ணே. நான் வரேனே. அப்பா இல்லை போச்சு, போயிட்டியா? இதான் ஏர்போர்ட்டா? இப்போ மிஸ்ஸா இருக்கப்பா. ஏர்பிளேன் போயிடும், வாப்பா போகலாம். அமெரிக்காவுக்கு நம்ம போகணும், அது உள்ளதான் போய் டிக்கெட் எடுக்கணும். நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அதான் டிக்கெட் கையில் நீங்க போட்டிருக்கேன், இங்கேயே எடுத்துடலாம்ல. ஐயோ பெருசு கண்டுபிடிச்சிருச்சு. அதாவது இங்க டிக்கெட் எடுத்தா பக்கத்து ஊருக்கு தான் போக முடியும், அமெரிக்காவுக்கும் உள்ளதான் கவுண்டர் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க. கிளம்ப வந்துருப்பா, நான் வேணா இங்க இருக்கேன், உட்காந்துரு, பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா வாங்கப்பா, ஈசா பைக் ஃப்ளைட் ஏறி போயிட போறாரு.
லைட்டு போன மாதிரி ஈஸா அங்கே உட்காந்துருக்காரு பாரியா. இங்கே உட்காந்துருக்க? அதுவாப்பா பையன் டிக்கெட் எடுக்க போயிருக்காப்புல, அதுதான் வர வரைக்கும் உட்காரலாமான்னு உட்காந்துருக்கேன். டிக்கெட்ல முன்னாடியே எடுத்துட்டு போனானே, எவ்வளவு நேரமா நான் இங்கே உட்காந்துருக்க? ரொம்பலாம் இருக்க மாட்டேருக்கு, 1 மணி நேரமா இங்கதான் உட்காந்துருக்குவேன். டிக்கெட் எடுத்துட்டு வரட்டுமே. இல்லையா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இங்க கும்பல் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சார், அமெரிக்காவுக்கு டிக்கெட் எடுக்கிற விஷயமா அவங்க பையன் உள்ள போயிருக்காரு, அதனாலதான் அவர் நின்றுட்டு இருக்காரு. அமெரிக்காவுக்கு டிக்கெட்டா? அதெல்லாம் ஆல்ரெடியே புக் பண்ணிருப்பாங்களே, இப்போலாம் டிக்கெட் எடுக்க மாட்டாங்களே. எந்த ஃபிளைட்டு சொல்லுங்க, நான் செக் பண்றேன். இல்ல சார், இப்போ ஒரு ஃபிளைட் இருக்குன்னு சொன்னாங்க சார், அந்த ஃபிளைட்டு தான் சார் டிக்கெட் எடுக்க போயிருக்காரு அவர் பையன். அந்த ஃபிளைட்டா? அந்த ஃபிளைட் இப்போ 10 நிமிஷம் முன்னாடி தான் சார் டேக் ஆஃப் ஆச்சு சார். அப்போ சார் இது மாதிரி நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் சார். அவர் போயிட்டாரு சார். அவரை கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுங்க, போங்க, வேற வழி இல்லை. இப்போ எப்பப்பா வருவானா கேட்டு சொல்லுப்பா. வானே, வீட்டுக்கு போலானே, வானே. வேற பிள்ளையப்பா, வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து என் மகன்கிட்ட காசை கொடுத்துட்டேன். எனக்காக டிக்கெட் எடுக்க போயிருக்கான், வந்துருவான்ப்பா. நீ வேணா இப்போவே எல்லாம் சொன்னாங்க, கேட்டியா? உன் மகன் உன்னை ஏமாத்திட்டு அமெரிக்கா போயிட்டு. இப்படிலாம் இருக்காது. என் மாமன் வருவான், வந்து என்ன கூட்டிட்டு போவான். இப்படி இருக்காது. உண்மை கேளுனே, உன் மகன் உன்னை ஏமாத்தி தானே போயிட்டான். வானே, வீட்டுக்கு போலாம், வானே. உண்மை கேளுனே, வானே போலாம், வானே. நீ வர மாட்டானே, வானே. ஏமாத்த மாட்டான். உண்மையிலேயே சொல்றேன், உன் புள்ள நல்லாவே இருக்க மாட்டானே. அப்பதான் சொன்னத, என் பையன் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான். அவன் நல்லா இருக்கட்டும், நான் எப்படி வேணாலும் போறேன். இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். அந்த செயல் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது. நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான். 3 கூட்டத்தாரை, அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான். அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது.